ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் சாஃப்டான குப்பூஸ் ரெசிபி. மைதா ஓவன் எதுவும் இல்லாமல் கோதுமை மாவு வச்சு வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சுகர், 1/4 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக ஈஸ்ட் சேர்த்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதை கவர் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் ஆகி வந்திருக்கணும். இப்போ திரும்பவும் இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேருந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இதை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு தோசைக்கல்லை சூடாக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக பொள்ளி வரும்போது லைட்டாக ப்ரெஸ் மட்டும் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பொள்ளி வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ஷவர்மாவுக்கு மாதிரி இல்லைன்னா ஏதாவது சாண்ட்விச் மாதிரி பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஏதாவது கறி வச்சு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். எப்படி சூப்பராக இந்த மாதிரி ஒரு சூப்பரான சமையலோடு உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்.